ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் வந்து சரவணா அப்படிங்கிற பேரில் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம தனுஷனுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 21வது வயசில் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலாங்க. இந்த படத்தை டேரக்டர் எஸ் ஸ்டாலின் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பல. இதில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அபர்ணா பிள்ளை வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பலாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சுக்காப்பல. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 28வது வயசில் சீடன் படம் தாங்க. சீடன் படத்தில் சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலாங்க. இந்த படத்தை டேரக்டர் சுப்பிரமணியன் சிவா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பல. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து அனன்யா வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பலாங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள தனுஷோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாம். மூணாவது படம் 2011ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயசில் மாப்பிள்ளை படம் தாங்க. நம்ம தனுஷ் வந்து சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலாங்க. இந்த படத்தை டேரக்டர் சுராஜ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பல. இதில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து ஹன்சிகா மௌத்வானி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பலாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனுஷ் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. இன்னும் இதை போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட கலிடே குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.